வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னவென்றால் 2026 குரு பயிற்சி பலன்கள். இந்த 2026 குரு பயிற்சியில இன்னைக்கு பார்க்கறது என்னன்னா, மீன ராசிக்காரர் நண்பர்களுக்கு குரு பயிற்சியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். போன ஒரு வருஷமாவே மீன ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துச்சுங்க. 4ல குரு இருக்கும்போது பஞ்சபாண்டவர் 5 பேர் வனவாசம் போனாங்களாமா. அப்படி மீனராசிக்காரர்கள் வனவாசம் போகாட்டி அதுக்கு ஒப்பான அளவில் மன அலைச்சல், தொழிலில் இடமாற்றங்கள், மண்ணு மனை இடமாற்றங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத கடன் வழக்குகள் இதுகெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த ஒரு வருடங்களாகப்பட்டது மீன ராசிக்காரர் அன்பர்களுக்கு இருந்திருக்கோணுங்க. அதாவது இந்த சில நேரங்களில் நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்களும் இருந்திருக்கணும். மீன ராசிக்காரர் அன்பர்களுக்கு போன ஒரு வருஷமாகவே நிம்மதியான சோறு சாப்பிட முடியாது, நிம்மதியான தூக்கம் இல்லாத அளவில் பல மன அலைச்சலுக்கு ஒப்பான நேரமெல்லாம் இருந்திருக்கணும். அதே மாதிரி திருமண காரியங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர் அன்பர்களுக்கு ஒரு தடைகள் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த குரு பகவானால, குரு கேந்திர தோஷத்தினால மீனராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கணும். இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா, மீனராசிக்காரர் அன்பர்களுக்கு திருமண காரியங்கள், சுப திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்க, தொழில் வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாமே விலகு. இதுவரைக்கும் நீங்கள் வார வட்டி, மீட்டர் வட்டி, மாச வட்டி, லோனுங்க இதெல்லாம் வாங்குறதெல்லாம் உங்களை விட்டு படிப்படியாக இந்த குரு பயிற்சியிலேருந்து விலக போகுது. பொருளாதார நிலைமைகள் ஒரு முன்னேற்றமான ஒரு யோகமாகத்தான் அமைய போகுதுங்க. மீன ராசியே குருவாக்குறதுனால பார்த்துட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் ஏதாவது மண்ணு மனை வீடு வாசல் வேலைகள் இதை எடுத்து செய்கிற அளவில் ஓரளவு நல்ல யோகமான ஆண்டாகத்தான் இந்த மீனராசிக்காரர் அன்பர்களுக்கு நடக்க போகுதுங்க. மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 100%லிருந்து ஒரு 80%ஆகப்பட்டது இந்த மீனராசிக்காரர் நண்பர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த வருடம் அமைய போகுதுங்க. நன்றி, வணக்கம்.